ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டெல் 27 இன்ச் 4K மானிட்டரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மானிட்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு, இது கூடவே இன்பில்ட் 3 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறமேட்டு இது ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டர்டு வருது. இப்போ இந்த மானிட்டர் கூட என்னென்ன ஆக்சசரிஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு USB-C to USB-C கேபிள், இது வந்து நம்ம லேப்டாப் மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து ஒரு பவர் கேபிள், வாரண்டி கார்டு, இது வந்து மானிட்டரோட பேஸ் ஸ்டாண்டு. இது கூட நம்ம ஸ்டாண்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த பேஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட். இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம பேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாக் பண்ணால் அப்படி கனெக்ட் ஆகிரும். இப்போ இந்த பேஸை திருப்பினோம்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை டைட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிரும். எதுவும் ஸ்பேனர்லாம் தேவையே இல்லை. இந்த ஸ்டாண்டில் மொத்தம் 3 ஃபீச்சர் இருக்குது: ட்வில்ட், சிவல், பிவட். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ரைட் திருப்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு முன்னாடி பின்னாடி ட்வில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 90 டிகிரிஸ் வரைக்கும் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதை மேலேருந்து கீழே தள்ளணும்னா நம்ம மானிட்டரோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டாண்டை கொண்டு போய் மானிட்டரில் அந்த பேஸ் இருக்கிற இடத்துல சும்மா கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இப்போ மானிட்டரை கொண்டு போய் நம்ம டேபிளில் வச்சிடலாம். ஜஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னா, பயங்கர ஸ்லிம்மாக இருக்குது, லைட் வெயிட் கூட. இப்படி மேலே இருந்து கீழத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மானிட்டரோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மானிட்டர் நம்ம இப்படி பிடிச்சி திருப்பினா 90 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளி திருப்பினா போதும். ஃபஸ்ட்டு இப்போ மானிட்டரில் என்னென்ன போர்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பவருக்கான போர்ட், அடுத்து 2 HDMI, அதுக்கப்புறமேட்டு ஒரு USB-C, அதுக்கப்புறமேட்டு 2 USB 3rd ஜென்ரேஷன் A டைப். மானிட்டர் கூடயே வந்து USB-C கேபிள் எடுத்து லேப்டாப் கூட மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம கனெக்ட் பண்ணோன்னே நம்ம லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து மானிட்டரில் மிரர் ஆயிரும். உங்களுக்கு டிஸ்பிளேவை எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிட்டு எக்ஸ்டெண்ட் திஸ் டிஸ்பிளேஸ் கொடுத்திங்கன்னா டிஸ்பிளே எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இப்போ இங்கே 1ங்கிறது நம்ம லேப்டாப், 2ங்கிறது மானிட்டர். இப்போ 1ங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே போய் ரெசல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2ங்கிறத கிளிக் பண்ணிட்டு ரெசல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் 4K ரெசல்யூஷன் இருந்தால் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். டிஸ்பிளே ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட் மாற்றிட்டு நம்ம மானிட்டரை 90 டிகிரி திருப்பினாலும் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒன்ஸ் நம்ம செட்டிங்ஸில் போர்ட்ரேட் மாற்றிட்டு மானிட்டர் ஆட்டோமேட்டிக்காக திருப்பலாம். இப்போ கரெக்டாக நம்ம எல்லாம் போர்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிடும். இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணால் கூட நம்ம கரெக்டாக 90 டிகிரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.